குரு வீடு சனி வீடுன்னு சொன்னீங்க சார். மகரத்திலே பிறந்திருந்தாலும் கூட குரு வீடு இருக்கிறதுனால குருவோட பிளெஸிங்கும் உங்களுக்கு இருக்குமா? அதாவது குருவோட வீட்லயும் உத்திராட நட்சத்திரம் இருப்பதனால நீங்க கேக்குறீங்க, அப்படிதானே? குருவினுடைய இயற்கையான ஒரு ஆதிக்கம், யோகம் என்பது இவர்களுக்கு எப்பயுமே இருக்கும். ஆனா இதுல ஒரு நுட்பம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த மகரத்துலதான் போய் குரு பகவான் நீச்சம் என்ற நிலையையும் இந்த அவங்களுக்கு பெறுவார். இருந்தாலும் கூட இந்த தலைப்பகுதி அப்படின்னு இருக்குல்ல, இவங்க எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு பாதிக்கப்பட்டு ஒரு நிலையில கீழே போக வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் கூட அந்த தலைப்பகுதி அப்படின்னு சொல்றது, அந்த கௌரவங்கிறது அந்த முகத்துல காட்டிக்காதது. உடம்பு ஃபுல்லா வலி பெயினா இருந்தாலும் கூட இவங்க முகத்துல அதை காமிச்சுக்கிறது இல்லை. 1008 கஷ்டங்கள் இருந்தாலும் கூட அதை வெளியில காமிக்கிறது இல்லை. 1008 இடர்பாடுகள் இருந்தாலும் கூட அடுத்தவன்கிட்ட போய் கெஞ்சுறது இல்லை. எப்பயுமே தன்னுடைய தலைப்பகுதியும் தன்னுடைய முகத்தையும் தன்னுடைய ஐஸ்வர்யங்களையும், தன்னை ஒரு முகத்தை வச்சு ஒருத்தர் எடை போடக்கூடாது அப்படிங்கிற சோர்வை காட்டிக்க கூடாது அப்படின்ற விஷயத்தையும், ஏன் இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறதே எனக்கு பலவீனம், ஏன் நீங்கள் இப்படி இருக்க வேண்டும் என்று சொல்வதே எனக்கு அவமானம் அப்படிங்கிற விஷயத்துல அதை சொல்லுவாங்கல்ல, எப்பாடுபட்டாலும் பிற்பாடுபடாத உத்திராட நட்சத்திரக்காரர்கள்.